அப்புறம் நம்ம அண்ணன் சீமான் போய் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணிருக்காரு இன்னைக்கு. எதுக்கு? படம் ஏதாவது எடுக்க போறாரு, கதை சொல்றதுக்கு போனாரா? கட்சி நீதி கேட்டு போயிருப்பாரு நான் நினைக்கிறேன். அவ்வளவுல சீன் இல்லையப்பா, வெறும் 20 நிமிஷம் தான் மீட்டிங்கே நடந்ததாமே. மலை நல்லா இருக்கியா மலை. பட் ஆனா சீமான் சொல்றப்ப நான் வந்து இந்த நம்ம ஆளும் கட்சியோட ஊழலை பத்தி வந்து எப்படியாச்சும் உங்க படத்துல எல்லாம் சொல்லுங்க, அதான் நீங்க ஸ்ட்ராங்கா உங்க படத்துல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வேண்டுகோள் வச்சேன் சூப்பர் ஸ்டார் கிட்டன்னு சொல்லியிருக்காரு. அவரு சொல்லுவாரு, அவருக்கு என்னப்பா அவரு சொல்லுவாரு. ஆனா அது ரஜினி கேட்டாராங்கிறதான கேள்வி. அவரு 20 நிமிஷத்துல என்ன நடந்திருக்கும் நான் யதார்த்தத்தை சொல்றேன். பசங்களா உனக்கு ஏதாவது கொடுத்தானுங்களா ஐயா? ஹைலைட் ஒன்னு இருக்கு, அதாவது சங்கிகளுக்கு ஒரு புது டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. என்ன சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். நான் தான்டா டீம் அப்படிங்கிறாரு. அதாவது திமுகவை எதிர்க்கிறவங்களாம் சங்கிங்கெல்லாம் நானும் சங்கி தான் பெருமை அப்படின்னு அப்படியே அதை மாத்தி கொஞ்சம் சமாளிக்கவும் செஞ்சாரு. இல்ல ஒன்னும் சமாளிக்கவே வேண்டாம். அண்ணன் வந்து ரஜினி கிட்ட 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதை விட அவங்க கட்சி நிர்வாகிகள், மாவட்டத்துல இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் செவிசாச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டரா இருந்திருக்கும். இந்த மெசேஜ் என்னப்பா இது? என்ன அது? தஞ்சாவூர்ல வந்து அண்ணன் மேல அதிருப்தி, ஆமா அங்க கிளம்புறாங்க, திருச்சியில கிளம்புறாங்க, இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த 2 மாவட்டத்துல கூட சீமான் மேல அதிருப்தி கிளம்புறாங்க. கோயம்புத்தூர் வித்தியாசமான ஒரு உருட்டி இருக்கிறாங்க. என்னன்னு? அதாவது கோயம்புத்தூர்ல பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆமா கரெக்ட். அந்த பலதரப்பட்ட மக்கள் கிட்ட எங்களால இந்த கட்சியுடைய கொள்கையை எடுத்து முன் வைக்க முடியல. நாங்க அண்ணனியில தப்பு சொல்லல, அப்புறம் அப்படின்னா நாங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நாங்க விலகிக்கலான் இருக்கோம் அப்படின்னாங்க. பட் எனக்கு அந்த உண்மை ரொம்ப பிடிச்சது. நாங்கள் வடக்கு மாவட்டம், ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்டகால அதிருப்தியில் இருக்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும். இப்போ மொத்தமாக இப்போ எத்தனை பேர் கட்சி விட்டு வெளியே போயிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த 36 லட்சம் ஓட்டு வெளியே போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். சர்வாதிகாரி. நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டே இருக்காங்க. இத்தனை பேர் வெளியே போறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அண்ணன் தான் காரணம், வேற யாரு? அது வெளியே போன தம்பிகளே சொல்லியிருக்காங்க. பிரச்சனை என்ன, நாங்கள் சொல்றதை கேட்கறது இல்ல. லெஃப்ட்ல இன்ட்ரிகேட் போடுவேன், ஆனா ரைட்ல போய் திரும்பிடுவேன். நீ அப்படியே பின்னாடி வா, குழம்பிக்கிட்டே வா பின்னாடி அப்படின்னா அது எப்படி? படித்த இளைஞர்கள் எங்களால் அது முடியாது. இல்ல நான் என்ன பாக்குறேன்னா, இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா கூட இருக்கலாம். அப்படியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட வந்து முறைச்சிட்டு சமீப நாட்கள்ல, நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீப நாட்கள்ல அண்ணன் கிட்ட முறைச்சிட்டு கும்பலா வெளியேறது வந்து சேலத்துல இருந்து தான் நடக்க ஆரம்பிச்சு. விஜயோட கட்சிக்கு வந்து அரசியல் பயிலரங்கம் வந்து சேலத்துலதான் நடந்தது பாருங்க. இது எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு இல்ல, நீ இப்ப விஜய் எழுத்தது இன்னொன்னு ஞாபகம் வருது. விஜயோட அரசியல் கொள்கைகள்லாம் வந்து ஏதோ கருவாட்டு சாம்பார் அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. ஒரு பையன் வந்துட்டு இந்த கண்ணுல திராவிடம் தெரியுதா, இந்த கண்ணுல தமிழ் தேசியம் தெரியுதான்லாம் வர கலாய்ச்சிருந்தான். அவன்கிட்ட நான் இப்ப கேட்கிறேன், இந்த கண்ணுல அன்பு தெரியுதா, இந்த கண்ணுல சர்வாதிகாரம் தெரியுதா? என்ன பேசுற நீ? முதல்ல உனக்கே அறிவில்லை தம்பி. உனக்கு இந்த அன்பான சர்வாதிகாரத்தை வந்து தம்பிகள் மேல வந்து அண்ணன் ரொம்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாரு, அன்பை ரொம்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அன்பு தாங்க முடியாம இந்த தம்பிகள் அப்படியே வெளியே போயிட்டு இருக்கானுங்க எல்லாரும் ஒவ்வொருத்தனா. அதாவது சர்வாதிகாரமே தப்புன்னு சொல்லிதான் ஜனநாயகத்துக்கு நம்ம வந்து. ஆமா, அப்ப அண்ணன் சர்வாதிகாரம், அன்பு சர்வாதிகாரம் சொன்னாருன்னா அண்ணன் இந்தியாவில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அண்ணன் வந்து வெளியில வேற எனக்கு தெரியாது. அது வந்து அண்டை நாடு, அது நம்ம பேச முடியாது. ஆல்ரெடி அவர் போலி பாஸ்போர்ட்ல தான் போயிட்டு வந்ததா வேற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆமாமா, அந்த இயக்குனர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. இயக்குனர் போலி பாஸ்போர்ட்ல போனதாக சொன்னாருப்பா. கூட போன கூட்டாளி எந்த பாஸ்போர்ட்ல போனாருன்றது நமக்கு தெரியல. உண்மையை சொல்லிடணும் இல்ல. ஆக மொத்தத்துல இந்தியாவில் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்ல நீங்க இலங்கை போல. கண்டிப்பா அந்த பாஸ்போர்ட் கொடுத்தது விடுதலை புலிகள். கரெக்டா? கண்டிப்பா. எலெக்ஷன், அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு பாரதியார் பாடின மாதிரி எலெக்ஷன் இல்ல, போஸ்ட் ரோட்ல கொடி ஏத்துல எதிரா ஒரு வார்த்தை எப்படி ஒரு வார்த்தை பேசல. முடிச்சுட்டாப்ல. புரியுதா? அதாவது யாரை முடிச்சாங்கன்னு சொல்லு. விஜய் வந்து முடிச்சுட்டாப்ல சீமான. அதாவது நானும் கூட விஜய் வந்து மாநாட்டுல பேசும்போது நினைச்சேன், என்னடா இவரு யாரையும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, டீசன்ட் பாலிடிக்ஸ். பட் எங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப டீப்பா கட் பண்ணோம் அப்படின்னு. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான்.
இவ்வளவு டீப்பா கட் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல. அண்ணே அண்ணே ஆபீஸே எடுத்து முடிட்டானுங்கண்ணே. அண்ணே ரொம்ப பிரமாதமா இருக்குண்ணே. இதுலயும் ஒரு தற்செயலான கோயின்சிடென்ட்டான விஷயம் என்னன்னா, மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியோட உள்கட்டமைப்பை வலுப்படுத்துறேன் அப்படின்னு விஜய் வந்து சமீபத்துல அவங்க கட்சிக்குள்ள பரவலா ஒரு சர்க்குலேஷன் வந்தது. கோவையில இருந்து ஆரம்பிப்பதாக ஒரு விஷயம் இருந்தது. சரியா? இந்த சர்க்குலர் எல்லாம் வந்து எப்படி ஒரு மாசம் இருக்கும்? ஆமா, இல்ல 2-3 வாரம் இருக்கும். சோ அதை வச்சு பார்க்கும்போது இப்பவே கூட்டி சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. அண்ணா வாங்கினா, அண்ணா விஜய்னா வாங்கினா. அல்லாத இதை விட சிறப்பாக, இதை விட வலுவான தலைமை இருக்கிறத போக முடியும். டேய் செல்வம், வண்டி யூட்டர்ன்றா சார் ஆயிட்டான். கஸ்தூரி ரிலீஸ் ஆயிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டேன். யாரு வாழ்கன்னு சொன்னது? நாங்க தானே. ஆளு 5 ரூபாய் எடுத்துங்க. சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. பெரிய ரஜினி நினைப்பு மனசுல. அதாவது அவங்க தமிழ்நாட்டுல பேசினதுக்கு தான் இவ்வளவு ரியாக்ஷனு. ஆக்சுவலா இங்க பேசி முடிச்சுட்டு தெலுங்குல போய் ஒரு பேட்டி கொடுத்தாங்க, ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி. அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டு யாராவது பார்த்திருந்தாங்கன்னா కண்டிப்பా வந்து இதோட ஒரு పెரிய కేసా కూడా పోట్రుపాంగ. నాస్తికం తెలుసు ఎందుకంటే మిస్టర్ ఉదయనిధి సనాతనాన్ని నిర్మూలించాలి అని మాట్లాడారు. அதாவது நம்ம சனாதனம் அப்படின்னா எதையும் மீன் பண்றோம்? பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிச்சு மதத்தின் பால் சாதி ரீதியான வர்ண தர்மங்களை இவங்க வந்து கொண்டு வர்றது தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். ஆனா அவங்க ஏதோ வந்து இந்து மதத்தையே வந்து டிஎம்கே எதிர்க்கிற மாதிரியும், யாரையுமே சாமி கும்பிட விடாம பண்ற மாதிரியும், சாமி கும்பிடுறதே டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியும், அந்த மாதிரிலாம் ஒரு சென்ஸோட அந்த பேட்டியில அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பயங்கரமான மிஸ்லீடிங் தான் இல்லையா? அதாவது மிஸ்லீடிங் அப்படிங்கிறத விட இது வந்து திரிக்கிறது, ஒன்றை இன்னொன்றாக திரிச்சு பேசுவது. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அது மட்டும் இல்ல, ஏதோ தமிழ்நாட்டுல வந்து பிராமின்ஸுக்கு எதிராக தான் எல்லாரும் செயல்படுறாங்க. அதாவது பிராமின்ஸ்னாலே நீ தமிழ்னே கிடையாது, நீ ஆரியன் வந்தேரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோல. Brahmins are not Tamils. Brahmins are not part of locals. వాళ్ళు అవతల వాళ్ళు, పరాయ వాళ్ళు, పరదేశీలు, వాళ్ళు వలస వచ్చే వాళ్ళు. பாருங்க, இதுக்கு பேரு தான் பிரிவினைவாதம் பேசுறது. அதாவது வந்து பெரியார் வந்து என்னைக்குமே பிரிவினைவாதத்தை வந்து ஆதரிச்சது கிடையாது. 2 விஷயம் தான். சமத்துவம் ஒண்ணு, 2வது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஆனா கருத்து ரீதியா அவங்க தன்னை பிரிவுபடுத்தி நாங்க வேற, ஆனா எங்களை சேர்த்துக்க மாட்டேங்க, நாங்க வேற, எங்களை சேர்த்துக்க மாட்டேங்க. So I am very proud of my Telugu heritage. அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு?